இந்த நீட்டுக்கு எதிராக தமிழ்நாட்டில் நேற்று சில சினிமா பிரபலங்கள்லாம் ஒரு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் சார் உங்களுக்குலாம் வெக்கமே இல்லையா சார்? சார் நீட்டு விஷயம் நேற்று வந்ததா சார்? நேற்று வந்ததா சார்? பல வருஷமாக இருக்குது சார். இந்தியாவில் எல்லா ஸ்டேட்லையும் நீட் எக்ஸாமுக்கு ஏற்றுக்கிட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க சார். டெல்லியில் நடக்கிற போராட்டம் என்ன முதல்ல புரிஞ்சுங்க சார். கட்பாம்பூச்சி பரதா கட்சி எதுக்கு போடுறாங்கன்னா கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிடுச்சு, அதனால் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க சார். இங்கே தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் என்ன சொன்னார்? நாங்கள் வந்த உடனே நீட்டு ரத்து பண்ணிடணும், ஒரே கையில் ரத்து பண்ணிடணும்னு சொன்னார் சார். அவருக்கும் போது எதாவது போராட்டம் பண்ணிங்களா சார்? எல்லாம் சீமா அறிவாளிகளே, இயக்குநர்களே, ஏன் உங்களுக்கு அறிவு கிடையாதா? அந்த 5 வருஷமாக நான் தூங்கிட்டு இருந்தீங்களா? சார் தூங்கிட்டு இருந்தீங்களா? அப்போ எது உங்களுக்கு தேவை? மாணவர்களோட எதிர்காலமா? மாணவ எதிர்காலம் வேணுமா, இல்லை உங்களோட சுயநலம் முக்கியமாக? அதில் ஏன் உங்களுக்கு வெக்கமே இருக்காதா? நேற்று பண்ணுறீங்க தமிழக அரசுன்னு சொல்கிறீங்க சார். நீட்டு ரத்து சொன்ன கவர்மெண்ட்டாக ஒரு கேள்வி கேட்க துப்பு கிடையாது உங்களுக்கு. தமிழக அரசை பற்றி கேட்குறீங்க. ஏன் சார் 70 நாளாக கட்சியை பற்றி என்ன சார் பேசுகிறீங்க? ஆனால் நீங்கள் நினச்சது நடக்கலை. நீங்கள் நினச்சது திமுக கவர்மெண்ட் வரும், நம்ம எதாவது ஆயிரம் கிடைக்கும்னு நினச்சிங்க. இப்போது விஜய் கவர்மெண்ட் வந்திருக்கு, அதெல்லாம் ஒரு நேரத்தில் கூட நெருங்க முடியல, அதனால் இப்போ புலம்பிகிட்டு இருக்கீங்க. அதானே சார் உங்களுக்கு? கொஞ்சமாக யோசிங்க சார். தமிழ்நாட்டில் என்ன நடக்குது? நீட் எக்ஸாம் என்ன முதல்ல என்னென்ன ப்ராசஸ் போயிட்டுருக்கு, கோர்ட்டில் என்ன கேஸ் இருக்குது, இதை பற்றி எல்லா ஸ்டேட்டு என்ன பண்ணிகிட்ருக்காங்க, அதை பற்றி ஒரு ஸ்டேட்டை மட்டும் பார்க்குறீங்க. இப்போ எல்லா ஸ்டேட்டும் என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள் சார். நீட்டை பற்றி வேறு ஸ்டேட்டில் எப்படி போயிட்டுருக்கு, இதுக்கிட்ட பெரிய விளக்கம் உங்களுக்கு பாருங்கள். தமிழ்நாட்டில் தான் நிறையா மருத்துவக் கல்லூரி நிறையா இருக்குது அப்படின்ட்டு. அது சரி சார். எடப்பாடி பழனிசாமியாவது 7.5% கவர்மெண்ட் ஸ்கூலில் போகிற பசங்களுக்கு வாங்கி கொடுத்தாரு. முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் என்ன வாங்கி கொடுத்தார் சார்? அதை கேட்க துப்பு இருந்தால் உங்களுக்கு இருக்கா? எல்லாம் நீங்கள் இன்னும் உட்காந்துருக்கீங்க. வெற்றிமாறன், அமீர், ரஞ்சித் ஒருத்தர் அவர் தலித் தும்பார். ஆனால் தலித் ஆம்சாங்க சாவடிச்சா கம்னு விட்டுருவார். 2 நாள் வீட்டு விட்டுருவார். சிபிஐ ரத்து பண்ணிச்சே போய் இப்போ போன கவர்மெண்ட்டு திமுக கவர்மெண்ட் சிபிஐ ரத்து பண்ணிச்சா. அப்போ எங்கள் வாயை கொண்டு போய் எங்கே வச்சுருந்தாரு தெரியல. அவ்வளோதான் கேட்கணும், அவர் வாயை எங்கே வச்சுருந்தாருன்ட்டு. சும்மா அறிக்கை விட்டு மூடிட்டு போயிட்டார். இன்றைக்கி அது ஓப்பன் பண்ணியிருக்காங்களே, சிபிஐ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சிபிஐ திரும்ப அந்த கேஸ் எடுக்கல தமிழக அரசு சொல்லியிருக்கேன். அப்போ கண்ணு தெரியலையா, இல்லை அவருக்கு போய் சேரலையா தகவல் அப்படின்னு ஒன்றும் தெரியல. என்ன நினைக்கிறார்? ஒரு அப்படியே இது தானே பயிர் எடுத்து கொடுத்துடலாம் போல் நீட் எக்ஸாம்பிள்ட்டான்னு. கவர்மெண்ட்டில் நிறையா இருக்குது சார், அதெல்லாம் பாருங்கள். இல்லை கொஞ்சமாக தெளிவான பார்வை பாருங்கள் சார்.